நாட்டு மாடு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க. ஆதரா கேட்டர்ஸில் இன்றைக்கி 3 விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க. 6 பல் 2ஆம் ஈத்து காங்கேயம் மயிலை மாடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க 2ஆம் ஈத்து தரமான செவலை மாடுங்க. அதுக்கடுத்த 3வது பதிவாக பார்த்தீங்கன்னா கடை முளைப்புங்க 2ஆம் ஈத்துங்க மயிலை கிடாரிக்கண்ணோட விற்பனை பதிவாக போட்டிருக்கிறோம். நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க. முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 6 பல்லுங்க 2ஆம் ஈத்து காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை காளைக்கு இன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. நான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 15 நாளில் கன்று ஈனுங்க. 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே கன்று போட்டுருமுங்க. மயிலை காளைக்கு இன சேர்க்கப்பட்டிருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி எதுவும் கிடையாது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. மாடு ரொம்ப குணமான மாடு, ரொம்ப சாதுவான மாடுங்க. கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்குது. நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லட்சணமான முகமுங்க. நல்ல திமிலையத்தம், உடம்பு வந்து நல்லா உடசனான உடம்புங்க. நல்லா தோல் இலக்கம், தோல் நைஸு. புறவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றமான புறவு அமைப்புங்க. நல்ல வால் இறக்கம், நல்லா மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடாக இருக்குது. நல்ல மடி அமைப்புங்க, நல்ல காம்பு அமைப்பு. 4 காம்பும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குங்க. நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க. இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம். நல்ல மாடாக இருக்குது. நல்ல கொம்பு தலையில் நல்ல அழகு லட்சணமான மாடாக இருக்குது. நல்ல பொறுமையான மாடாக இருக்குதுங்க. உங்களுக்கு பெண்கள் பராமரிக்கணும், பெண்கள் பால் கறக்கணும், நல்ல மாடாக பொறுமையான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து 55,000 ரூபாய்ங்க. நல்ல மாடாக இருக்குது, குணமான மாடாக இருக்குதுங்க. நல்ல அழகு லட்சணமான மாடாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது நம்ம பண்ணைக்கு நேரில் வந்தும் உங்களுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டுட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க 2ஆம் ஈத்து செவலை மாடுங்க. நல்ல மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடசலான மாடு, நல்லா மடி விட்டுக்குச்சுங்க. இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று ஈனிருமுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 சாயந்தரம் 2 கறந்துட்டு விட்டுறீங்கனாலும் கன்று வந்து நல்லா வயிறு நம்ம ஊட்டிக்குமுங்க. செவலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது. நல்ல கொம்பு தலையில் நல்ல வெளார்க்கும் அமைப்பில் நல்ல திமிலையத்தமுங்க. நல்ல வால் இறக்கம், புறவேத்தம் எல்லா பொறுப்பு இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். கறவை கொழுக்கமாக நிற்குமுங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. தெளிவான மாடாக நல்ல குணமான மாடாக இருக்குது. ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க. நல்ல கறவையில் ஒரு வீட்டு தேவைக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு கறவையில் ஒரு நாட்டு மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாட்டை வாங்கிக்கலாம். இந்த செவலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து 57,000 ரூபாய்ங்க. நல்ல மாடாக, நல்ல பெருவெட்டு மாடாக, நல்ல உடசலான மாடாக, பல்லு பாக்கியில் தெளிவான மாடாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி இன்னும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஈத்துக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா தவிடு நல்லா குடிச்சிக்குதுங்க. தாள் நல்லா எடுத்துக்குது, தீனி நல்லா எடுத்துக்குதுங்க. நீங்கள் நல்லா முறையாக பராமரிக்கிறீங்க, நல்லா பராமரிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக வருங்க. மாடுகள் வந்து கன்று போட்டதுக்கப்புறம் சீம்பால் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டி ஊற்றுற வழிமுறையை நம்ம ஒரு வாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நல்ல கறவை வந்து திரும்பிடுமுங்க. குறைஞ்சது கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்காவது ஒரு நாட்டு சக்கரை போட்டு தவிடு போட்டு தண்ணி காட்டினீங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து நல்லாயிருக்கும். மாடு தண்ணியை வந்து நல்லா குடிச்சிக்குங்க. தீனி நல்லா எடுத்துக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற கழிவுகளும் எல்லாம் வெளியே வந்துடுங்க. குறைஞ்சது ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் உள்ளே இருக்கிற கழிவுகள் வெளியில் வருங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் மாடு வந்து கர்ப்பப்பையை சுருங்கி தெளிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து முழுமையான கறவை வந்து நம்மளுக்கு திரும்பும். கன்று போட்டது பார்த்திங்கன்னா ஒரு 12 நாள்லேருந்து 13 நாள் 14 நாள் வரைக்கும் ரத்த குழாய் அடிக்குங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சுருங்கவே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மாடு வந்து தெளிவே ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு முழு கறவையை வந்து திரும்புங்க. ஆனால் கன்று போட்டு நல்ல பால் ஆனதுடனே வந்து பார்த்திங்கன்னா முழு கறவை வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வராதுங்க. குறைஞ்சது கன்று போட்டு ஒரு 15 நாள் ஆனதுக்கப்புறம் தான் வந்து முழு கறவையே வரும். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம பொறுமையாக அது வந்து பராமரித்தோம், நல்ல முறையில் பராமரித்தோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையான கறவை வந்து எதிர்பார்க்க முடியுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறுதி பதிவாக கடைப்பல் முளைப்புங்க 2ஆம் ஈத்து கிடாரிக்கண்ணோட ஒரு மயிலை மாடு இருக்குதுங்க. கண்ணுக்கு 4 நாள் ஆச்சுங்க. இன்னும் சீம்பாலே மாறலிங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். பால் கறக்கிற வீடியோவும் நாம் இது கூட இணைச்சிருக்கிறோமுங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். நான் உட்காந்து பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் டு 4 நிமிஷம் வீடியோ இருக்குங்க. முழுசாக வந்து பாருங்கள். எந்த விதமான நகரும் இருக்காது. கன்றுக்குட்டி வந்து தள்ளி போகுதுங்கிறதுக்காக மாடு வந்து ஒரு கால் எடுத்து வச்சுருக்கோங்க. அவ்வளோனா தவிர மற்றபடி வந்து காலை தூக்குறதோ இல்லை வந்து தள்ளி போகிறதோ எந்த விதமான நகரும் இருக்காதுங்க. நல்ல பீருங்க. காம்புகள் வந்து தெளிவாக இருக்குது. 4 காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 சாயந்தரம் 2 லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம்.
கண்ணுக்கு போக காலையில் 2 சாயந்தரம் 2 லிட்டர் கறந்துக்கிட்டு நீங்கள் விட்டிங்கனாலும் கன்று வயிறு நம்ப குடிச்சுக்குங்க. கன்று கிடாரி கன்று மயில கன்னாக வருங்க. நல்ல மாடாக நல்ல உடசலான மாடாக இருக்குது. ஒரு வீட்டு தேவைக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு பால் வேணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாம். நல்ல தோல் நைஸுங்க, நல்லா உடம்பு இளக்கம், நல்லா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடசலான உடம்புங்க, நல்லா புறவேத்தம் வாழை இருக்கும், எல்லா பொறுப்பு இருக்குதுங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடாக இருக்குது, நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க. ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு வீட்டு தேவைக்கு பாலுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து 42,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் நேரம் 2 லிட்டர் பால் கேட்குற அளவுக்கு கிடாரி கண்ணோட ஒரு மயில மாடு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க. நாம் நேரில் எல்லாத்தையும் வாங்கணுன்னு தான் சொல்கிறோம். வந்து உங்களுக்கான விளக்கத்தை கேட்டுட்டு மாடுகளை தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்குன்னு தான் சொல்கிறோமுங்க. அது இல்லாமல் நீங்கள் ஃபோன் மூலிமா கேட்டிங்கனாலும் அல்லது வாட்ஸ்அப் மூலிமா அனுப்ப சொன்னீங்கனாலும் நம்ம வீடியோ அனுப்பி அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோமுங்க. நீங்கள் அதை பார்த்துட்டும் தெளிவுபடுத்திக்கிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. உங்கள் இடத்துக்கு இறக்கி கொண்டாந்து கட்டி கொடுத்துட்டு நாம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் வாங்கிக்குவோங்க. நல்ல மாடுகள் வேணும், குணமான மாடுகள் வேணும், கறவை கொழுக்குமான மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஆதிரா கேட்டல்ஸ் வரக்கூடிய பதிவுகளை பார்த்துக்கிட்டு வாங்க. நம்ம தரமான பதிவுகளை தரமான மாடுகள் தான் நம்ம போட்டுக்கிட்டு வரோம். உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப தேவைங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.